ரீசென்ட்லி நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது உங்கள் இங்கிலீஷ் ஒரீஸ் எல்லாமே சால்வ் ஆக போகுது. இனி ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க முடியும். அதுபோல் உங்களுக்கு இன்னும் இங்கிலீஷ் டீச்சர்ஸே தேவையில்லை. ஓகே, ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ரீசென்ட்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி வந்த ChatGPT. ChatGPT வழியாக இங்கிலீஷ் ரொம்ப குவிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணலாம். அது ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனை தரும். ஆக்சுவலி இந்த கிளைம் உண்மைதானா? அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக இந்த ரிசல்ட்டை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? வேறு எதுவுமே நமக்கு இனி தேவையில்லையா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். ஆக்சுவலி ChatGPT உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனை தருமா இங்கிலீஷ் லேர்னிங்கில்? அதை பற்றி அறியணும்னா முதல்ல ChatGPTன்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது இதுவரைக்கும் கம்ப்யூட்டர் எல்லாம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸை மேட்ச் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருந்தாலும் நிறைய லிமிட்டேஷன்ஸ் கூட இருந்தது. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததோட சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சில ஏரியாவில் ஹியூமன் பிரெயினை விடவும் தாண்டி எத்தனையோ மடங்கு அதிகமாக இந்த ஏஐனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடியது தான் ChatGPT. இதை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா, ஆக்சுவலி கூகுள் ஒரு டைமில் கூகுள் ஒரு ரெவல்யூஷனாக இருந்தது. கூகுளில் நீங்கள் என்ன டைப் பண்ணாலுமே உங்களுக்கு கிடைக்கும் எந்த நாலேஜும். கூகுளோட ஒரு நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி கூகுள் நம்ம கூட இன்டராக்ட் பண்ணாது, ChatGPT நம்ம கூட இன்டராக்ட் பண்ணும். கூகுள் அதில் ஃபீட் பண்ணி இருக்கக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷனை தான் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் ChatGPT எப்படின்னா, ChatGPT உங்களுக்கு ஒரு மாஸ்டர் டீச்சர் மாதிரி, ஒரு ஆத்தென்டிக் ரிசோர்ஸ் மாதிரி, அதை பற்றி உள்ள எல்லா கம்ப்ளீட் டீட்டெயிலுமே உங்களுக்கு தரும். ஸோ இதில் வேற ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா, ChatGPTயில் நீங்கள் சேட்டும் பண்ணலாம், டைப் பண்ணி சேட்டும் பண்ணலாம், அதுபோல் ஆடியோ மெசேஜும் அனுப்பலாம். ஓகே, ஆனால் அது திரும்ப ஆடியோவாக உங்ககிட்ட பேசாது. அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இது வரைக்கும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, இது இங்கிலீஷ் லேர்னிங்க்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இங்கிலீஷ் லேர்னிங்க்கு நல்ல விதத்தில் யூஸ் ஆகும். நாங்கள் அதை எப்படி யூஸ் பண்ண முடியும், எங்கிட்ட ChatGPT நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு நான் ஒரு ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஆக்சுவலி நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்லேயே, ஆக்சுவலி வாட்ஸ்அப் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தருது. வாட்ஸ்அப் நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ChatGPTயும் டவுன்லோடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, வாட்ஸ்அப் இப்படி ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு டாப்பில் முன்னால் சர்ச் அப்படின்னு வரும். உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய நம்பர் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் இப்போது ஒரு ChatGPT இல்லைன்னா ஏஐ ஆப்ஷன் உங்களுக்கு தந்திருக்கு. அதில் மேலே டாப்பில் அந்த ஒரு சர்க்கிள் இருக்கும், சர்க்கிளும் அந்த சர்ச் பண்ணக்கூடிய பார், அதில் என்ன எழுதியிருக்கோம்னா, ஆஸ்க் மெட்டா ஏஐ ஆர் சர்ச். ஓகே, மெட்டா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஆப்ஷன் வாட்ஸ்அப் உங்களுக்கு தருது. இதிலேயே நீங்கள் ChatGPT மாதிரி உள்ள எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அப்போ இந்த டைப்பிங் ஆப்ஷன்ஸ் வரும். அதில் சும்மா ஹாய்னு டைப் பண்ணி சென்ட் கொடுங்க, இந்த சென்டை கொடுங்க. ஓகே, ஸோ இப்போது அது ஓப்பன் ஆகும், மெட்டா ஏஐ ஓப்பன் ஆகும். அதுக்கு உள்ளால் நீங்கள் ரெண்டு விதத்தில் இந்த ChatGPTக்கு கூட இல்லைன்னா மெட்டா ஏஐ அதுக்கு கூட நீங்கள் சேட் பண்ணலாம். ஒன்று டைப் பண்ணி சேட் பண்ணலாம், இன்னொன்று நீங்கள் இதில் வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜ் போல் இதுக்கு பக்கத்தில் அந்த மைக்
சிம்பிள் இருக்குது, இந்த மைக் சிம்பிள். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டா ஐக்கு கூட என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணுமோ, என்ன கம்யூனிகேட் பண்ணணுமோ அதை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹாய் மெட்டா, ஹவ் ஆர் யூ? ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி. ஓகே, அது ப்ராசஸ் ஆகுது. திரும்ப ஆடியோ மெசேஜாக அதை அனுப்பாது, நிறைய டைப் பண்ணி அனுப்பிட்டுருக்கு பாருங்க. ஓகே, எனக்கு ஆடியோ மெசேஜுக்கு கீழே டைப் பண்ணியிருக்கு. அது என்ன பண்ணியிருக்கு? Nice to meet you, Professor JT. I'm doing well. Thanks for asking. I'm always happy to chat with someone new and learn about their interest. What brings you here today? Are you looking for assistance with something specific or just wanting to chat? I'm all ears. Okay. What a performance. Okay, இன்னும் நான் ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்ப போகிறேன். Happy to meet you, Meta. Actually, can you help me to improve my spoken English skill? அதுக்கு ஆன்சர் வருது பாருங்க. ஆன்சர் வந்துட்டு இருக்கு கீழே. ஓகே, பார்க்கலாம். I would be happy to help improve your spoken English skills. Here are some ways we can practice. அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண ரொம்ப ஹாப்பியாக கீழே கொடுத்துருக்க வேஸில் அது என்ன ஹெல்ப் பண்ணுவான். நம்பர் 1, கான்வர்சேஷன். we can have, I'm sorry, okay, not very powerful, my eyes. We can have a conversation on a topic of your choice and I can correct any errors or provide feedback. எனக்கு சாய்ஸில், எனக்கு விருப்பமான ஒரு டாப்பிக்கில் நானும் மெட்டாவும் கான்வர்சேஷன் பண்ணலாமா? இன்னொரு ஃபெசிலிட்டி அது தருது, இந்த கான்வர்சேஷனில் உள்ள எரர்ஸ் அதை கரெக்ட் பண்ணி தருமா. ஓகே. நம்பர் 2, ரோல் பிளேஸ். ரோல் பிளே பண்ணலாமா? ஓகே. We can practice scenarios like job interviews, ordering food or making a reservation. Job interviews, ஃபுட் ஆர்டர் பண்ணது, டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணது, இதையெல்லாம் ரோல் பிளேயா. நான் ஃபுட் ஆர்டர் பண்ணக்கூடிய கஸ்டமர், மெட்டா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உள்ள ஒரு ஆர்டர் எடுக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி, இந்த மாதிரி பண்ணலாமா? ஓகே. டிக்கெட் ரிசர்வேஷன், டிஃப்ரெண்ட் சினாரியோஸில். நம்பர் 4, ஆடியோ டிஸ்கிரிப்ஷன். அது என்ன? You can describe a picture or a scenario and I can provide feedback on vocabulary and grammar. நீங்கள் ஒரு பிக்சரை பார்த்துட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணலாமா? மெட்டாயை அதில் உங்களுக்கு கொஞ்சம் இன்புட்ஸ் தரும், ஃபீட்பேக் தரும். எந்த மாதிரி vocabulary யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எப்படி பெட்டராக யூஸ் பண்ணலாம், அதுபோல் கிராமர் கரெக்ட் பண்ணும். ஓகே. And 5th way, error correction. Share a sentence or a short paragraph. I will correct any errors and provide feedback. ஒரு பேசேஜை நீங்கள் மெட்டால ஆடியோ மெசேஜ் அனுப்புங்க, இல்லைன்னா டைப் பண்ணி அனுப்புங்க. அதில் உள்ள எல்லா கரெக்ஷனையுமே அது பார்த்து திரும்ப அனுப்பி தரும். ஓகே. மை காட், மைண்ட் ப்ளோவிங். நம்பவே முடியல. ஆக்சுவலி என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்களும் வேணா ஜாயின் பண்ணலாம். ஓகே, காண்டாக்ட் மீ. நிறைய பேர் என்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. ஓகே. சம்டைம்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு கிவ் எக்ஸ்பிளனேஷன். எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க உள்ள டைம் இருக்காது, சில டைமில் பிஸியாக இருப்பேன். ஸோ இது ஒரு சூப்பர் டீச்சர், எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிட்டன் இங்கிலீஷில் இதில் டைப் பண்ணுங்க, எரர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி தரும். என்னால் நம்பவே முடியல ஆக்சுவலி. ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட் எ கான்வர்சேஷன். வாட் வுட் யூ லைக் டு டாக் அபவுட்? கேட்டிருக்கு. மேபி இன் ஃபியூச்சர் இதில் ஆடியோ ரெஸ்பான்ஸ் கூட வரப்போகுது. அப்போ இட் வில் பி ஸோ என்கரேஜிங், ஸோ டைனமிக், வைப்ரண்ட். நினச்சி பார்க்கவே முடியாது. Also, please let me know what specific areas of spoken English you want to focus on.
ஸ்போக்கன் இங்கிலீஷில் எந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படி கேட்குது. ஃப்ளூவன்சியா, ஒக்காபுலரியா, ப்ரனன்சியேஷனா, கிராமரா, இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸா? மை காட். நீங்கள் இப்போவே இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே இதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரையல் எடுக்கலாம். மேபி கான்வர்சேஷன் ஒரு டாபிக்கு. ஓகே, தேங்க்யூ மெட்டா, தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீசஸ். Okay, shall we have a conversation on, otherwise, shall we have a mock interview? Okay, can you be my interviewer? I'm a job seeker. Okay, I'm trying for a software engineer job. Please ask me questions. I would answer, and please evaluate me after that. மெட்ரா எப்படி ஆன்சர் டைப் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஆன்சர் டவுனில் டைப் ஆகுது பாருங்க. மெட்ரா என்ன சொல்லுது பார்ப்போம். I would be happy to conduct a mock interview with you for a software engineer profession. Just to make things clear, I will be playing the role of an interviewer, and I will ask you questions that are commonly asked in software engineer interviews. Okay, நிறைய போட்டிருக்கு. Go ahead and start. Let's get started. Can you begin by telling me a little bit about yourself and why you are interested in this software engineering role? First question கேட்டாச்சு. Okay, go ahead and start. சும்மா 2 லைன் மட்டும். Well, I'm JT, an engineering graduate. My core area is software development. That's why I'm searching a job in this field. Okay, அதுக்கு என்ன ஆன்சர் வருது பார்ப்போம். Okay, டைப் ஆகுது. Maybe probably next question. Great start. Here is a feedback on your introduction. Feedback தந்திருக்கு. Strengths, clear and concise, relevant to the role. ஃபீட்பேக் தந்திருக்கு. 1-2 நெகட்டிவ் ஃபீட்பேக் தந்திருக்கு. கூடுதல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு. ஓகே, எக்ஸாம்பிள் தந்திருக்கு. ஒரு மாடல் எக்ஸாம்பிள் எப்படி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். மை காட், இன் ஒன் வே, ஐம் சாரி, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. எங்களுக்கெல்லாம் இனி வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் ஃபைனல் கொஸ்டின். சரி, இது வந்தாச்சு. இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஐ எம் சாரி. ஓகே, இது ஒரு டூல் தான். ஆக்சுவலி 1990s முதல்ல ஆடியோ கேசட்டில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்தது. நாங்கள் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டட் ஆனோம். ஆக்சுவலி நாங்கள் இங்கிலீஷை டெவலப் பண்ண ட்ரை பண்ணக்கூடிய டைமில் நிறைய கான்வர்சேஷன், தமிழில் கூட ஒரு ஃபேமஸ் ஆடியோ கம்பெனி வெளியிட்டிருந்தாங்க. பயங்கரமாக இருக்கும் முதல்ல கேட்கறதுக்கு. ஆனால் 2-3 நாள் கேட்போம், அடுத்ததை ஷெல்ஃபில் வைப்போம். ஆக்சுவலி அது யூஸ் ஆகும் ஆஸ் எ டூல், தட்ஸ் ஆல். கூகுள் வந்த டைமில் எக்ஸைட்டட் ஆனோம். ஆக்சுவலி யூடியூப் வந்த டைமில் எக்ஸைட்டட் ஆனோம். எவ்வளோ வீடியோஸ் இங்கிலீஷை பற்றி, எவ்வளோ டீச்சிங், எவ்வளோ கான்வர்சேஷன், ரியல் டைம் ஆடியோ அண்ட் வீடியோ, அதுவும் எக்ஸைட்டட் ஆகும். எல்லாமே ஒரு டூல் தான். இது கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் தான். ஏன்னா சொல்யூஷன், உங்களுக்கு எந்த சொல்யூஷன் அந்த டைமில் இங்கிலீஷில் தேவைப்படுதோ அந்த சொல்யூஷனை ஆன் த ஸ்பாட்டில் அது தருது. ஓகே, ஆஸ் எ டியூட்டர் நான் உங்கள் முன்னால் எப்படி இருந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தரணும். ஓகே, ஒரு ஆர்டிக்கிள் எழுதணும், ஒரு பேராகிராஃப் எழுதணும், ஒரு இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுப்பது, ஒரு ட்ரெயினர் உங்கள் முன்னால் இருந்து, ஒரு டியூட்டர் உங்கள் முன்னால் இருந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாரோ அந்த மாதிரி எல்லாமே இந்த மெட்டா ஏஐ, வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரீ மெட்டா ஏஐ உங்களுக்கு தருது. வண்டர்ஃபுல் டூல். இதுவரைக்கும் வந்ததுலேயே இங்கிலீஷ் லேர்னிங்க்கு
சிறந்த ஒரு டூல். இது இங்கிலீஷ் லேர்னிங் மட்டும் இல்லை, நிறைய காரியத்துக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதில் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டும் உண்டு. நீங்கள் இது எதுக்கு எடுத்தாலும் உடனே போய் அதை கேட்டு செய்யக்கூடிய ஒரு டெண்டன்சி உங்களுக்கு வரலாம். ஓகே, நம்ம எதுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், இன்டர்வியூக்கு போகணுமா, ஓகே மெட்டா ஏஐ மார்னிங்கில் ஹெல்ப் கேட்போம், ஓகே அதுபடி போய் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஓவர் டிபெண்டன்ஸ், அதை ஒரு டூலாக பயன்படுத்தி நீங்கள் இம்ப்ரூவ் ஆகாமல் அதை ஒரு ஹெல்ப்பராக, அது ஒரு டூலாக எப்பவுமே பயன்படுத்திட்டு இருந்தால் there won't be much improvement in your speaking or in your proficiency. ஸோ என்னோட ஃபைனல் வேர்டிக்ட் என்னன்னா, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்கள் வாட்ஸ்அப் நல்ல ஒரு ஃபெசிலிட்டி வந்திருக்கு. மெட்டா ஏஐ கூகுளோட ஒரு நெக்ஸ்ட் லெவல் வெர்ஷன். உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் டீச்சர் மாதிரி இருந்து நிறைய கரெக்ஷன், நிறைய எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே தரும். அதுக்கு கூட நீங்கள் சேட் பண்ணலாம். எவ்ரிதிங் எ கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஆஸ் எ டூல். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது உங்கள் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுமான்னு கேட்டால் ஐ ஹவ் சீரியஸ் டவுட்ஸ் அபவுட் திஸ், பிகாஸ் இட் இஸ் ஒன்லி எ டூல். இங்கிலீஷ் இஸ் எ ஸ்கில். அது ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் ஆனால் தான் அதில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.